வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோடி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு மிகச்சிறப்பான புஸ்தகத்தை பற்றி பார்க்கலாமா? மார்னிங் மிராக்கிள். இது ஹால் எல்ராட் அப்படிங்கிற அறிஞர் எழுதியிருக்காரு. இதை அதிசயங்களை நடத்தும் அற்புத காலை அப்படின்னு தமிழ்லேயும் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 6 விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த 6 விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சாலே போதும், நம்ம லைஃப்பில் நிறைய சாதனைகள் பண்ணலாம். இந்த வீடியோவை கேட்டுட்டு இதை அப்படியே விட்டுறாமல் அப்படியே குறிப்பு எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். இதில் சொல்கிற 6 விஷயங்கள் என்னன்னா, சேவர்ஸ், SAVERS. சேவர்ஸ்னால் என்ன? ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எஸ், சைலன்ஸ், அமைதி. அதாவது நம்ம அதிகால நேரம் எந்திரிக்கிறோம் இல்லையா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இல்லாமல் அந்த நேரத்தில் எந்திரிச்சிட்டு செல்ஃபோன் அப்படி பார்க்குறது, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்குறது, டிவியை அப்படியே ஓட விட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு, நாட்டில் என்ன நடப்பு, அது இதுன்னு இப்படியெல்லாம் பார்க்குறது. இப்படிலாம் பண்ணால் அந்த அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சதே வேஸ்ட் ஆயிரும். நம்ம அந்த அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு பிரபஞ்சத்தோட நம்ம தொடர்பு படுத்திக்கிட்டு அமைதியாக இருந்தோன்னா நமக்கு புது புது எண்ணங்கள், க்ரியேட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தோண ஆரம்பிக்கும். நம்ம எந்த துறையில் ஈடுபட்டிருக்கோமோ அந்த துறைக்கு தேவையான தகவல்களை பிரபஞ்சம் நமக்கு ஒன் பை ஒன்னாக கொடுக்க ஆரம்பிக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு தெளிவாக தண்ணி இருந்தால் தான் முகம் தெளிவாக தெரியும் இல்லையா? அந்த மாதிரி மனசு அமைதியாக இருக்கப்போ தான் நமக்கு பிரபஞ்சம் கொடுக்குற செய்திகள்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அடுத்து ஏ, அஃபர்மேஷன். அதாவது சுய கட்டளைகள். நம்ம ஒரு 10 சுய கட்டளைகள் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் நினச்சதெல்லாம் சாதிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ரொம்ப அழகாக இருக்கேன், எல்லோரும் என்னை விரும்புகிறாங்க, எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, வீட்டில் நல்ல அமைதி இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10 சுய கட்டளைகள் நம்ம சொல்லணும். லேசாக வாய் விட்டு கூட சொல்லிக்கலாம். இந்த மாதிரி சுய கட்டளைகள் சொல்ல சொல்ல அது அப்படியே நிச்சயமாக பலிக்கும். ஏற்கனவே கூட நல்லபடியாக இருந்திருக்கலாம், இருந்தால் கூட அது இன்னும் கொஞ்சம் வலுப்பெறும். அடுத்து விசுவலைசேஷன். SAV, வி 3வது எழுத்து இல்லையா? விசுவலைசேஷன். நம்ம எப்படி நம்ம வாழணும்னு நினைக்கிறோமோ அதை அப்படியே கற்பனை பண்ணி விஷுவலாக பார்க்கணும். நம்ம இன்றைக்கி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறோம், நம்ம அதில் பேச போகிறோன்னு வைங்க. நம்ம இந்த மீட்டிங் போகிற மாதிரியும் இறங்குற மாதிரி, நம்ம மேடையில் ஏறுற மாதிரி, எல்லோரும் கிளாப் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் எல்லோரும் நமக்கு பொன்னாட போத்துற மாதிரி, நம்ம சிறப்பாக பேசுகிற மாதிரி, நம்ம நினச்சதுக்கு மேலே சிறப்பாக பேசுகிற மாதிரி இப்படி கற்பனை பண்ணிக்கலாம். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இல்லை ஒரு ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க, இது நம்ம போகிற மாதிரியும், நமக்கு தேடினதுக்கு விட ரொம்ப அழகாக நமக்கு அமைஞ்சிட்ட மாதிரியும் அந்த மாதிரி கூட கற்பனை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷுவலைசேஷன். நம்ம என்ன நம்ம செய்ய போகிறோமோ அதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்து எக்ஸசைஸ். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 15 நிமிஷமாவது யோகா, அந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸசைஸ் செய்யலாம். அவங்கவுங்களுக்கு முடிஞ்சது. கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்களாக இருந்தால் வாக்கிங், கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் ஸ்கிப்பிங், இல்லை எக்ஸசைஸ், யோகா, இப்படி எது வேணாலும் என்ன நினைக்கிறோமோ ஒரு 15 to 20 நிமிஷம் செய்யலாம். அடுத்து ஆர், ரீடிங். ரீடிங்னால் நமக்கு பிடிச்ச புஸ்தகங்கள், அது சுய முன்னேற்ற நூலாக இருக்கலாம், கவிதை நூலாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் ஒரு 10 பக்கமாவது, அதில் டேட் கூட போட்டு வச்சுக்கலாம். ஒரு 10 பக்கமாவது படிக்கணும். 10 பக்கம் படித்தாலே நமக்கு நமக்கு சில ஐடியாஸ் அதில் தோண ஆரம்பிக்கும். நமக்கு பிடிச்ச இடத்த அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு புஸ்தகம் படிக்க படிக்க நமக்கு ஒரு மன நிறைவு இருக்கும். புஸ்தகம் தான் மிகச்சிறந்த நண்பன். அப்புறம் எஸ், ஸ்கிரிப்லிங். டைரி எழுதுறது. நேற்றுக்கு என்ன நடந்தது, சிறப்பாக நடந்ததா அப்படிங்கிறத குறிச்சிட்டு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்,
இப்படி வந்து ஒரு டைரி எழுதுகிற பழக்கத்தை வச்சுக்கிறதும் நம்ம வந்து சாதனையாளர்களுக்கெல்லாம் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அது. அதனால் இந்த விஷயத்தையும் நம்ம கடைப்பிடிக்கலாம். அதனால் இந்த சேவர்ஸ் அப்படிங்கிற 6 விஷயத்தையும் நீங்கள் வந்து கடைப்பிடிச்சு பாருங்கள். இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது அதிகாலை எந்திரிக்கிறது. அதாவது நீங்கள் வழக்கமாக 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருந்தால் 5 மணிக்கு எந்திரிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், மாதத்துக்கு 30 மணி நேரம் கிடைக்கிது. அதாவது எக்ஸ்ட்ராவாக மாதத்துக்கு ஒரு நாளே கிடைக்கிது. அப்போ நீங்கள் எப்படி சாதிக்கலாம்? அதனால் இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்களேன். நிச்சயம் உங்கள் சாதனைகள்லாம் நல்லா நடத்தி வெற்றி படிக்கட்டுகளில் ஏறி சாதனை கொடி நிச்சயமாக நாட்டிடுவீங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.